Chairman Thiru Lion G. Ramasamy Avargal and Managing Trustee Shanta but also illuminates this event. I request everyone to please be seated. Thank you. பரத கண்டமிதழ் தேக்கணமும் மதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதழும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அணித்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனகே தமிழனகே உன் சீரிழமை சிறுமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. May I request all the dignitaries to please be seated. அடிப்பேனி கைதல நீரை கனி அப்பமோடவள் பொறி கப்பிய கரி மூக அடிப்பேனி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்றொரு திறப்புயல் மத யானை மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்றொரு திறப்புயல் மத யானை மத்தள வயிறனை முத்தமிழ் புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிந்தேனே கைதல நீரை கனி அப்பமோடவள் பொறி கப்பிய கரி மூக அடிப்பேனி முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முற்புறம் ஏறி செய்த அச்சிவனூரை ரதம் அச்சது பொடி செய்த அறிவீரா துயரது கொடு சுப்பிரமணிப்படு அப்புற மனதினை இன்பமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மனமருள் பெருமாளே கைதல நீரை கனி அப்பமோடவள் பொறி கப்பிய கரி மூக அடிப்பேனி கச்சிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா என் இச்சையெல்லாம் உன்மேலே வைப்போம் எல்லளவும் பயமில்லையே பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே
எல்லளவும் பயமில்லையே கொச்சை மொழியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன் என் சர்ச்சையெல்லாம் தீர்ந்ததப்பா எங்கும் சாந்தம் நிலவுதப்பா பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா என் இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தோம் எல்லளவும் பயமில்லையே வெள்ளம் அது பள்ளம் தனிலே பாயும் தன்மையை போல் உள்ளம் தனிலே நீ மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய் எங்கள் கள்ளமெல்லாம் கரைந்ததப்பா பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா என் இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தோம் எல்லளவும் பயமில்லையே நெஞ்சம் என்னும் கோவில் அமைத்து அதில் நேர்மை என்னும் தீபம் வைத்து செஞ்சிடம்பு கொஞ்சம் வேலா முருகா சேவல் கொடி மயில் வீரா பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா என் இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தோம் எல்லளவும் பயமில்லையே செந்தூர் கடலோரம் எங்கள் சிங்கார மயில் வாகனா செந்தூர பொட்டழகா முருகா சேவடியில் நான் சரணம் பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா என் இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தோம் எல்லளவும் பயமில்லையே அலைக்கடலோரத்திலே எங்கள் அன்பான சண்முகனே நீ அலையாய் மனம் தந்தாய் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம் அனந்த கோடி நமஸ்காரம் அனந்த கோடி நமஸ்காரம். Thank you girls for your devotional start. Good evening, dignitaries, honored guests, dear parents, teachers, and my beloved students. On this beautiful evening, when the gentle breeze carries warmth and the smiles around us radiate joy, it gives me immense pleasure to extend a heartfelt welcome to each one of you gathered here on this memorable occasion. On behalf of everyone gathered here, it is my proud privilege and deep honor to extend the most cordial and respectful welcome to our respected Honorable Chief Guest, Thiru N. C. Nandagopalan Avargal, Secretary, PSG Schools. As the timeless adage goes, wisdom is not measured by years, but by the lives it enlightens. And our Honorable Chief Guest stands as a living embodiment of this truth. A visionary academician and an inspiring leader, he has been a guiding light whose vast experience and farsighted leadership have profoundly shaped the future generation. His illustrious journey speaks volumes. His rare blend of vision, wisdom, and purposeful leadership and contributions have elevated educations beyond classrooms, setting enduring benchmarks and shaping institutions that inspire generations. We consider it a rare privilege and an honor beyond measure to be graced by his august presence this evening. Hearty welcome, sir. Today is truly remarkable, made even more meaningful by the gracious presence of this eminent personality. It is with profound honor and heartfelt pride that we extend our warmest and most respectful welcome to our esteemed guest of honor, Dr. R. Satish Kumar, Assistant Director of Government Examinations, Coimbatore and Nilgiris District. Through exemplary public service and academic leadership, he shapes the dreams of today's youth. Sir has been a beacon of inspiration to countless young minds through his thoughts, words, and actions. Your gracious presence this evening elevates the spirit of our annual day celebration and lends it a deeper sense of meaning and inspiration.
His commitment to shaping the future generation is truly phenomenal. We are truly privileged to have you amidst us today. Hearty welcome, sir. I extend my respectful and gracious welcome to our esteemed chairman, Line PID G. Ramasamy Avargal, and our respected managing trustee, Tirumadi Shantamani Ramasamy Avargal, the guiding pillars and driving forces behind our institution's glorious legacy and continuous growth. My heartfelt welcome also goes to our academic head, Ms. Soumya, for her gracious presence, visionary leadership, and constant guidance that strengthens our academic foundation. I warmly welcome the dignitaries from the Annur community, the heads of KG Girls High School and KG International School, our supportive parents, well-wishers, teachers, and my dear students, whose enthusiasm and talent make this celebration truly vibrant. Once again, a warm welcome to everyone gathered here. Let us together enjoy an evening filled with joy, inspiration, and celebration. Thank you, Darshni. Light dispels darkness and ignorance. The lighting of lamp is a sacred tradition that symbolizes the welcoming of light, knowledge, and prosperity. So let us commence this joyous occasion with the lighting of the ceremonial lamp. May I now invite our Honorable Chief Guest, Thiru N.C. Nandagopalan, esteemed guest of honor, Dr. R. Satish Kumar, and our Chairman and Mrs. Chairman, along with the dignitaries, to lighten the lamp. My warm greetings to one and all gathered here. A pleasant evening to Honorable Chief Guest, Thiru N.C. Nandagopalan Avargal, esteemed guest of honor, Dr. Satish Kumar Avargal, respected Chairman Sir, beloved MD Ma'am, honored dignitaries. மாணவர்களின் கல்வி மற்றும் ஒழுக்க வளர்ச்சியில் பள்ளியுடன் கைகோர்த்து பயணிக்கும் எமது மதிப்பிற்குரிய பெற்றோர்களுக்கும் நாளைய பாரதம் வல்லரசு பாரதம் என்ற கலாம் கனவுகளை நினைவாக்க காத்திருக்கக்கூடிய நாளைய வல்லரசு பாரதத்தினுடைய மாணவ கண்மணிகளே, எமது செல்வங்களை செம்மைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய எமது பள்ளி ஆசிரியர் பெருமக்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். Ever since 1987, our school has worked hand in hand at all levels with the people of Annur. To them, KG is not merely an institution, it is an emotion, a name deeply woven into the lives of every family in this region. Our school's core strength lies in its infrastructure. Even in a rural setting, Annur, our state-of-art facilities stand at par with those of urban schools, providing our students equal exposure and empowering them to shine with global standards on the world stage. Classes are structured grade-wise to ensure a strong academic foundation for every student. Smart classroom facilities have been introduced at an early stage to equip children with future-ready skills. Dedicated mother teachers are appointed from LKG to grade 2 to ensure age-appropriate care and effective learning. Handwriting training competition-oriented guidance are provided systematically according to grade levels. Our school adopts a progressive and student-centric approach for students from classes 3rd to 9th. Instead of treating all students uniformly, it recognizes that every child possesses unique talents and learning abilities. Accordingly, in each class, students are grouped into 3 levels based on their individual competence. After carefully assessing the extent of educational support required for each student, customized learning materials are prepared and provided. In today's digital era, recognizing the importance of computer literacy, well-equipped science and computer laboratories have been established to enhance student technical skills. As a testament to this initiative,
Our students recently showcased their talents in a district level coding hackathon and brought pride to the school by securing second place along with a cash prize of rupees 15,000. To further enhance student development, digitally well-equipped air-conditioned auditoriums and a grand hall imbibed with all technological advancements have been established to encourage and showcase student talents. To strengthen English proficiency and ensure our rural students are at par with urban and international learners, a fully digitalized language lab has been established with significant investments. In keeping with the digital age, teachers are regularly encouraged to upgrade their skills through presentation and professional development sessions with continuous support from the management. Life skills and value-based sessions are conducted to help students face social challenges while the Eco Club nurtures environmental responsibility. A well-equipped library supports academic and general knowledge and daily reading and writing sessions, along with personalized learning materials, ensure continuous academic growth for every student. To ensure proficiency in both Tamil and English, Literacy Association conducted various competitions and meritorious students are encouraged with certificates and medals. Equipped with advanced sound and visual systems and excellent acoustics, our Grand Hall provides a vibrant platform for students to showcase their talents and ideas with confidence and clarity. Modern uniforms have been introduced for our students in line with contemporary standards. Every year has been marked by outstanding examinations, achievements in board examinations, with our students consistently passing with distinction and flying colors. Over the years, they have brought great pride to the institution by securing numerous state and district ranks. All over the years, our school has maintained a 100% pass percentage. Year after year, these remarkable results have added yet another feather to the cap of our students. It is a matter of great pride that every year nearly 40 to 53% of our class 10 and 12 students score centum marks, securing places in the merit list. Through sheer merit and dedication, every year our students gain admission into reputed professional colleges, standing as a true testimony to the academic excellence nurtured by our school. Now I would like to share the consolidated board examination results of both class 10 and class 12. Out of 380 passed out this year, 40% are distinction holders and above 50% of the students have secured first class. This year our school has achieved an overall of 59 centums. Our school first marks of the academic year 2024 to 25 are class 12 595 out of 600, class 10 493 out of 500, class 11 581 out of 600. Special training including mind mapping techniques is provided before the public examination, and students achieving outstanding results are rewarded with academic fee concessions to support their higher education by our management. Senior students are guided to develop creativity and critical thinking, while personalized career guidance for grade 11 enables informed decisions for higher studies and future careers. Students are nurtured not only to excel academically but also to confidently face real world challenges
through regular personality development programs. Well-equipped modern laboratories support students during public examination, with our learners consistently securing top ranks at district and state levels. With an aim of providing our students with facilities comparable to CBSE and ICSE schools, grade-wise educational field trips are organized every year to enrich their practical knowledge and exposure to the outside world. Our school continues to excel in the field of sports and games, strongly believing that physical fitness and discipline are as important as academic excellence. Our students showcased commendable skill and team spirit in various zonal and district level tournaments. I am happy to announce that our school has emerged as the zonal level champion of the SS Kulam zone for the third consecutive year. A remarkable testimony to our students' dedication and teamwork. In group events, our hockey, football, kabaddi and Silambam teams secured numerous district and state level titles. Adding a feather to our cap, Niharika of grade 11 represented our district at the state level shot put championship, while Pradakshina achieved an impressive 9th place in the state level judo meet. Our under 14 boys hockey team emerged victorious by winning the state level championship, marking yet another glorious milestone in our sporting journey. Not only does our management strive to remove academic obstacles faced by our students in their learning process, but it has also been extending strong financial support to their families. For several years, our management has been encouraging our students by providing scholarship assistance to economically disadvantaged students, including single-parent girl children and those excelling in academics, and sporting amount to nearly 97 lakhs every year, thereby ensuring that no child education is hindered due to financial constraints. With continuous focus on enhancing students' academic potential, the management sustained efforts have resulted in remarkable achievements by our alumni. More than 122 former students are serving as doctors in India and abroad, including Russia, the Philippines and the United Kingdom. Over 179 alumni are working as engineers across international destinations such as Canada, Australia, Singapore and California. Over and above, 75 students have excelled in fields including fashion design, food technology, education, social enterprises and media. While over 312 alumni are successfully employed in the banking and financial sectors. Our alumni have achieved success in prestigious services such as civil services, judiciary, district crime branch, forest services, defense and various government ministries. With the noble objective of providing matriculation students with academic standards comparable to CBSE and ICSE schools. High quality and comprehensive learning resources are provided to ensure well-rounded intellectual development. All those worthy accomplishments are the result of the collective efforts of our management, teachers, parents and students. I extend my heartfelt gratitude to our respected Chairman Sir, MD Ma'am, for their unwavering dedication in shaping your minds, young minds towards excellence. We sincerely look forward to their continuous support as we strive to transform the ongoing academic year into a fruitful one. With renewed hope, confidence and determination, our school marches forward, striving for higher heights in the years to come.
Thank you. Thank you, ma'am. May I now request Mr. Vivekanandan sir to introduce the chief guest to the gathering. Respected dignitaries on the dais, beloved parents, teachers, my dear students. A pleasant evening to one and all gathered here. It gives me immense pleasure and a deep sense of honor to introduce our esteemed chief guest for today's function, the N.C. Nandagopalan Navagal, a distinguished educationalist, an able administrator, a lifelong torchbearer of academic excellence. Thir Nandagopalan sir was born on 15th August 1947, a day of great national pride, India's Independence Day. With over 5 decades of dedicated service in the field of education, he stands as a symbol of commitment, discipline, and visionary leadership. An accomplished scholar, Thir Nandagopalan sir holds MA degrees in English and History, EMEd, PGDel, MPhil, and CTE, reflecting his deep academic grounding and passion for teaching and teacher education. He began his illustrious teaching career in 1975 and served the cause of education with distinction until his retirement as master in 2006 from Tambur Higher Secondary School, Coimbatore. Under his dynamic leadership as headmaster, the school achieved remarkable academic milestones. His students consistently secured state and district ranks in SSLC and higher secondary examinations, including 100% results, a rare and commendable achievement. Post-retirement, his service to education did not stop. Thir Nandagopalan sir served as Secretary of PhD Schools and also as Secretary of PhD College of Arts and Science, contributing immensely to institutional growth, academic reforms, and staff development. At present, he continues to serve as the President of Tambur Higher Secondary School Committee and Secretary of PhD Schools, guiding multiple institutions with wisdom and experience. His expertise has been shared by schools, colleges, teacher training institutes, and government programs such as Sarva Shiksha Abhiyan, where he played a vital role in teacher capacity building and curriculum enrichment. Even beyond academics, Thir Nandagopalan sir is known for his humility, discipline, and unwavering belief that education is not merely about maths, but about character building and nation building. Ladies and gentlemen, we are indeed fortunate to have with us today an educator who has shaped thousands of lives, mentored a generation of teachers, and left an indelible mark on the educational landscape of Tamil Nadu. I take this proud moment to warmly welcome our honored chief guest, Thir N.C. Nandagopalan sir, and request him to grace the occasion with his inspiring words. Thank you. Thank you, sir. May I now request our chairman, sir, to honor the chief guest, Thir N.C. Nandagopalan, with a shawl, and our MD ma'am to honor with a memento. Our MD sir is now honoring our chief guest, Mr. Nandagopalan sir. Audience, please give a big round of applause. I request our MD ma'am, please to do the honors. Our MD ma'am is honoring the chief guest with a memento. Thank you, sir. Thank you, ma'am. May I now humbly invite our honorable chief guest of the day to address the gathering. Good evening, everybody. திரும்ப சொல்ல மாட்டீங்களா? Revered Managing Trustee, respected guest of honor, enthusiastic principal, Madam Managing Trustee, energetic secretary of the school, headmistress of KG Girls Higher Secondary School, vice principal of CBSE school, teachers, parents, invitees, guests, and my dear students.
Don't think that I'm going to talk in English. I'll switch over to Tamil now and then. ரொம்ப நேரம் நடந்தா கால் வலிக்கும். ரொம்ப நேரம் டிவி பார்த்தா கண்ணு வலிக்கும். என் நேரம் கேட்டாலும் காது வலிக்காது. So be ready to listen to what I am going to talk for some minutes. கோயம்புத்தூர்ல ஒரு 7 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு ஃப்ளைஓவர் ரீசெண்டாக திறந்து வச்சாங்க. அதுக்கு ஜிடி நாயுடு பேர் வச்சிருக்காங்க. ஜிடி நாயுடு ஒரு பெரிய ஒரு விஞ்ஞானி. கோயம்புத்தூர் நகரத்தை உலகத்துக்கு வெளிப்படுத்திய ஒரு மனிதர். அவர் வாழ்க்கையை 3ஆ பிரிக்கிறார். ஃபர்ஸ்ட் 25 இயர்ஸ் லேர்ன், படி படி படிங்கிறார். அடுத்த 25 வருஷம் யான் யான் யான், சம்பாதிச்சுக்கோ சம்பாதிச்சுக்கோங்கிறார். லாஸ்ட் 25 இயர்ஸ் ஸ்பெண்ட் ஸ்பெண்ட் ஸ்பெண்ட்ங்கிறார், செலவு பண்ணுங்கிறார். எதை செலவு பண்றது? கற்ற கல்வியை, பெற்ற பயிற்சியை, பெற்ற செல்வத்தை பிறருக்கு கொடுக்கணும். We came empty handed and go empty handed. அதனால சமுதாயத்துக்கு நான் பண்ணணும். இந்த கேஜி நிர்வாகம் டாக்டர் பக்தவஜன் சொல்லிட்டு போனார். பெண்கள் கல்விக்காக, இந்த பகுதி மக்களுடைய முன்னேற்றத்திற்காக பள்ளிகள் எல்லாம் நாங்கள் ஆரம்பித்தோம். கோயம்புத்தூர்ல ஆரம்பிக்கலாம்னு சொன்னேன், எங்கள் அப்பா வேண்டான்ட்டாரு. சன் ஆஃப் த சாயில், நாம் பிறந்த மண்ணுக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று இந்த நிர்வாகம் இந்த பள்ளிகளை நடத்துகிறது. மிக மிக பாராட்டத்தக்க அம்சம். ஜிடி நாயுடு 3ஆ பிரிச்சார். லேர்ன், ஏர்ன், ஸ்பெண்ட். ஞாபகத்தில் வச்சுக்கணும். முதல் 25 வருஷம் படிக்கணும், வேற எந்த சிந்தனை இருக்கக்கூடாது. அடுத்த 25 வருஷம் பொருள் ஈட்டணும். பொருள் இல்லாதக்கு இவ்வுலகம் இல்லை வேணும். செல்வத்துக்கு செல்வம் செவி செல்வம், காது நல்லா கேட்கணும். மாணவர்கள் எல்லாம் வகுப்புல கூர்ந்து கவனிக்கணும். நல்ல மழை பெஞ்சா மண் எப்படி அப்படி இழுத்துக்குதோ, அப்சார்ப் பண்ணிக்குதோ, அது மாதிரி வகுப்பில் ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை மாணவர்கள் உள்வாங்கிக்கணும். LSRW சொல்லுவாங்க, ஸ்கில்ஸ், 4 ஸ்கில்ஸ் லாங்குவேஜ்ல: லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங். அதில் லிசனிங் தான் மிக முக்கியம். காது கொடுத்து கேட்கணும். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் சொல்றாங்க. செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என்னங்கிறார் திருவள்ளுவர். இருந்தா என்ன போனா என்னையா, காதுல கேட்கணும், நல்ல விஷயங்களை கேட்கணும். காது படைக்கப்பட்டதே நல்ல விஷயங்கள் கேட்கறது தான் அப்படிங்கிறார். வடமொழியில 4 வரிகளை சொல்ல விரும்புறேன். விதேசேசு தனம் வித்யா. நல்ல செல்வம் எது என்று சொன்னால் அது கல்வி செல்வம் தான். விதேசேசு தனம் வித்யா. ஆசிரியர்கள் வித்யாதானம் சர்வதான பிரதானம். கல்வி தானத்தோட சிறந்த தானம் எல்லாம் ஆசிரியர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. மாணவர்கள் என்ன பண்ணும்? வித்யா தனம் சர்வ தன பிரதானம். எல்லா செல்வங்களிலும் சிறந்த செல்வம் கல்வி செல்வம். கற்றார்க்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு. நல்லா படிக்கணும். என்ன ஏன் கூப்பிட்டாங்க? ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்கேன், அதை பகிர்ந்து கொள்ள சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. என்ன சொன்னேன்? வித்யாதனம் செல்வதன பிரதானம். நல்ல வெளிநாட்டுக்கு போனால் கல்வி, நல்ல கல்வி வேணும். உலகத்தில் நல்ல பள்ளிகள் கல்லூரிகள் படித்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வெளிநாட்டில் இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் கோடிக்கணக்கான ரூபாய் இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. நம்முடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இப்போ $700 பில்லியன் நேற்று இல்லை வெளிநாட்டில் போய் பணம் அனுப்புகிறாங்க. எதனால்? கல்வி செல்வம். உலகமே இந்தியாவுடைய கல்வியையும் ஆற்றலையும் கண்டு வியக்கிறது. என்ன காரணம்? நல்ல குடும்பங்கள், பெற்றோர்கள் குழந்தைகளை அன்போடு வளர்க்குறாங்க, குழந்தைகள் நல்ல பள்ளிகளில் படிக்கிறாங்க, நல்ல கருத்துக்களை கேட்கிறாங்க, நல்ல மனிதர்களாக வாழ்கிறார்கள். உலகம் முழுவதும் இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்த்திருக்கிறது. விசனேசு தனம் மதி. வெளிநாட்டுக்கு போனாலும் ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன், ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்பொழுது மதிநுட்பம் வேணும். ஆங்கிலத்தில் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்னு சொல்லுவாங்க. திருவள்ளுவர் சொல்றாரு, மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுள முன்னிற்பவை. என்ன கஷ்டம் வந்தாலும் அவன் ஒன்றும் பண்ணாது. எது? நல்ல கல்வி அறிவும் மதிநுட்பம் வேணும். பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அது வேணும். அது இருந்த வாழ்க்கையில் முன்னேறலாம். 3வது லைன் ரொம்ப பிடிச்சது எனக்கு. பரலோகே தனம் தர்மக. அந்த உலகத்துல இறந்த பின்னால கடவுள்கிட்ட போவோம் எல்லாருமே. ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரு. இதெல்லாம் நல்லது பண்ணியிருக்க, இதெல்லாம் கெட்டது பண்ணியிருக்க, இவ்வளவு மார்க் வாங்கியிருக்க, நீ பரவாயில்ல, வெரி குட் குட் எல்லாம் சொல்றாரு.
அங்கே இது செல்லுபடியாகும். இங்கே பண்ணுற தர்மம், இந்த கேஜி நிறுவனம் இந்த பள்ளிகளை நடத்தி தர்மத்தை விதைத்து வருகிறது. நான் பணியாற்றக்கூடிய பிஎஸ்டி நிர்வாகம் அப்படித்தான். 100 ஆண்டுகளுக்கு முன்னர் 4 அண்ணன் தம்பிங்க 5 பாகமாக போட்டாங்க. 4 பாகமாக தான் போடணும் சொத்தை. 5 பிரிவாக பிரித்து ஒரு பிரிவை தர்மத்துக்கு எடுத்து வச்சாங்க. அது இன்று வளர்ந்து 30 நிறுவனங்கள், 30,000 மாணவர்கள் படிக்கிறாங்க, 10,000 தொழிலாளர்கள், 10,000 ஆசிரியர்கள் பணியாளர்கள் ஒர்க் பண்ணுறாங்க. தர்மம் மிகச்சிறந்தது. ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோடு கேட்டிருப்பாங்க. யாரோங்கிற கேள்வியோடு நிறுத்தினார் கண்ணதாசன். ரொம்ப கெட்டிக்காரர். கடைசி வரை யாருன்னா 3. 1, நாம் கற்ற கல்வி கடைசி வரைக்கும் வரும். 2வது, நாம் செய்த பாவம் கடைசி வரைக்கும் வரும். 3வது, நாம் செய்த புண்ணியம் கடைசி வரை வரும். பாவத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும், புண்ணியத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும், கல்வியை கூட்டிக் கொள்ள வேண்டும். 3 தான் சமாச்சாரம். லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லாக போயிடும். இந்த எஜுகேஷனுங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா அது ஸ்பெஷல் வார்த்தை. கல்விக்கு 5 உயிரெழுத்துக்கள் இருக்கு. AEIOU அப்படிங்கிற 5 உயிரெழுத்துக்கள் உள்ள வார்த்தை எஜுகேஷன். என்ன தெரியுது அப்படின்னா, கல்விதான் உயிர். கண்ணுடையர் என்பர் கற்றோர், 32 புண்ணுடையர் கல்லாதவர். ஒரு மனிதனுக்கு சிறப்பு என்றால் கல்வி செல்வம் தான் சிறப்பு. எஜுகேஷன். கல்வி என்ன, நான் 4 H அடிக்கடி சொல்லுவேன். நான் நீங்க ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் உங்களுடைய பிரிவு. 1 ஹெட், அனைத்து அறிவியலும், பாட்னி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பயோகெமிஸ்ட்ரி எல்லாம் அறிவியல் பூரா தலை, ஹெட். 2வது ஹார்ட், கலைகளும் மொழிகளும், ஆயகலைகள் 64 மொழிகள். அடுத்தது கை, வொகேஷன்ஸ், செயல்கள். 4வது ஹெல்த். ஹெல்த் இருந்தால் வெல்த்தை ஏர்ன் பண்ணலாம். வெல்த்தை வச்சு ஹெல்த் ஏர்ன் பண்ண முடியாது. இந்த பள்ளியில் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. குழந்தைகள்லாம் விளையாடுறாங்க, நல்ல பரிசு வாங்கிட்டு வர்றாங்க, மகிழ்ச்சி. பெரிய சொத்து எதன்னா கோடிக்கணக்கான ரூபா வச்சிருக்கிறதல்ல. நினைச்சதை சாப்பிடணும், நினைச்ச நேரத்தில் தூங்கணும், நல்ல தூக்கம் வரணும், ஹெல்த்தியாக இருக்கணும். நம்ம உடம்பு நமக்கு தெரியக்கூடாது. சடக்கன்னு உட்காரணும், சடக்கன்னு எந்திரிக்கணும். அப்படி முடிஞ்சா யூ ஆர் ஹெல்த்தி, யூ வில் பி ஹாப்பி, யூ ஆர் த ரிச்சஸ்ட் மேன் இன் த வேர்ல்ட். அது ஞாபகம் வச்சுங்க. 5 wives and 1 husband. Wives begin ஆகுது W-ல, husband begin ஆகுது H. யார் சார் 5 wives? பாஞ்சாலி கிடையாது. What, when, where, who, why. யார் சார் ஹஸ்பண்ட்னா how. இந்த 6ல எது ரொம்ப முக்கியம்னு சொன்னா why. 2வது how. What, when, where எல்லாம் knowledge level questions. Knowledge, understanding, application, analysis, synthesis, evaluation, இவ்வளவு நிலைகள் இருக்கு. இந்தியாவின் பிரதம மந்திரி யாருன்னா சொல்லிடுவாங்க நாலேஜ் லெவல் கேள்வி. எப்படி பிரைம் மினிஸ்டர் ஆகிறது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். லோக்சபாவில் உள்ள பெரும்பாலான எம்பிக்கள் தேர்ந்தெடுத்து வர்றதா பிரைம் மினிஸ்டர். அது அண்டர்ஸ்டாண்டிங். அப்ளிகேஷன் பல நிலைகள் இருக்கு. 2 கேள்வி ரொம்ப முக்கியம்னு சொன்னா why and how. ஏன் என்ற கேள்வி கேட்காமல் இங்கு வாழ்க்கை இல்லை. சினிமா பாட்டு ஞாபகம் வரும். கொடி அசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடி அசைந்ததா. கேள்வி கேட்கறாங்களே, ஏன் ஆப்பிள் பழம் விழுகிறதுன்னு எல்லாரும் ஆப்பிள் பழம் விழுகிறத பார்த்தோம். ஒருத்த மட்டும் கேட்டான் ஏன்டா விழுதுன்னு. யார் கண்டுபிடிச்சது? நியூட்டன். புவியீர்ப்பு விசையினால விழுதுன்னு கண்டுபிடிச்சான். ஒரே கேள்வி வை. ஆகாயம் நீளமா இருக்கு, கடல் நீளமா இருக்கு, ஏன் அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். யார்? நம்மூர் வெங்கட்ராமன், சர் சி.வி. ராமன், சந்திரசேகர வெங்கட்ராமன். சர் அங்கிற பட்டம் வந்தது. சூரிய கதிரில் பிரிடாமினா இருக்கிறது ப்ளூ கலர், அதனால கடலும் வானமும் ப்ளூவா இருக்கிறது கண்டுபிடிச்சான். சாதாரண சந்திரசேகர வெங்கட்ராமனுக்கு சர் அப்படிங்கிற பட்டம் வந்தது. பௌதீகத்தில் இந்தியாவுக்கு நொபேல் பரிசு வாங்கி கொடுத்தார். கேள்வி ஏன் அங்கிற ஒரு கேள்வி தான் கேட்டார். ஸோ மாணவர்கள் கேள்வி கேட்க பழகணும். ஆசிரியர்கள் ஏகப்பட்ட கேள்விகளை கேட்கணும். டீச் பண்ணுறதே எனக்கு பிடிக்காது. கிளாஸில் கேள்விகள் தான் கேட்கணும் ஆசிரியர்கள். மாணவர்களும் கேள்வி கேட்கணும். ஏன் இது இப்படி,
கேள்வி கேட்கணும். ஒரு ஜப்பான் பழமொழி, one who asks a question is a fool for 5 minutes, others remain fool forever. கேள்வி கேட்பவன் 5 நிமிடங்களுக்கு முட்டாள். இவனுக்கு இது கூட தெரியலன்னு. கேள்வி கேட்காதவன் வாழ்நாள் முழுவதும் முட்டாள். கேள்விகளை கேட்கணும். உங்க குழந்தைகள் கேள்வி கேட்டா தயங்காம பதில் சொல்லுங்க. தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க, தெரிஞ்சுட்டு சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாத்தை விட பண்பு நலன்கள் முக்கியம். அந்த காலத்துல ஸ்கூலுக்கு வந்து படிக்கிறாங்க. அந்த காலத்துலாம் காட்ட போய் படிச்சுட்டு வந்தாங்க. குரு எல்லாம் சொல்லி கொடுத்தார். சொல்லி கொடுத்து கடைசியாக அவர் சொல்றார், நாளை கடைசி பாடம் ஒன்று சொல்லி கொடுக்க போறேன், காலையில் நேரத்தில் எல்லாரும் என்னுடைய இடத்துக்கு வந்துடுங்கன்னு சொல்றாரு. மாணவர்லாம் காலையில் 6 மணிக்கெல்லாம் வந்துடுறாங்க. அந்த பாடம் முடிஞ்சது அவங்க ஊருக்கு போறாங்க. ஒரு பெரிய பாறை ஒன்று இருந்தது. குரு சொன்னார், இந்த பாறையை உருட்டிட்டு போய் அந்த மலை மேலே வையுங்கன்னு சொன்னார். எல்லாம் சிரமப்பட்டு ஒரு 10-20 மாணவர்கள் உருட்டிட்டு மலை மேலே கொண்டு போய் வைக்கிறாங்க. குரு அப்படியே பின்னால் போறார். இப்போ பாறை எங்க இருக்கு? மலை மேல இருக்கு. யார் தள்ளிட்டு போனது? மாணவர்கள். குரு ஒரு வேலை பண்றார். அது எட்டி ஒரு உதைச்சார். அந்த பாறை எங்கிருந்து புறப்பட்டதோ அந்த இடத்துக்கு சுக்கு நூறாக உடைந்து வந்து சேர்ந்தது. மாணவர்களுக்கு ஒன்றும் புரியல, ஏன் இப்படி பண்றாருன்னு. குரு சொன்னார், இதுதான் நான் உங்களுக்கு கடைசியாக சொல்லக்கூடிய ஒரு பாடம். நல்ல பேர் எடுக்கிறதுங்கிறது இந்த பாறையை சமவெளியிலிருந்து மலை உச்சிக்கு கொண்டு போற மாதிரி கஷ்டம். கெட்ட பேர் எடுக்கிறதுங்கிறது மலை உச்சியில் உள்ள பாறையை கீழே தள்ளுவது போல எளிதான ஒரு செயல். ஸோ வாழ்க்கையிலே ஒழுக்கத்தை பின்பற்றுங்கள், இதான் என்னுடைய கடைசி பாடம்னு சொன்னார். அதை இந்த நினைவில் வைத்துக் கொள்ளும்படி, இதை நினைவில் வைத்து பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும். பார்த்துங்க, மாறுபட்ட கோணத்தில் சிந்திக்கணும். நாம இப்போ சக்கரம் கண்டுபிடிச்சு எத்தனை வருஷம்? 2000 வருஷத்துக்கு முன்ன கண்டுபிடிச்சாங்க சுமேரியாவில். ஒரு 100 வருஷத்துக்கு முன்ன வரைய ட்ரங்க் பாக்ஸில் தூக்கிட்டு போயிட்டு இருந்தோம் பொருள்கள் எல்லாம். வெளியூர் போறவங்களாம் ட்ரங்க் பாக்ஸ் தூக்கிட்டு போவாங்க. ட்ரங்க் பாக்ஸே இரும்பல் பண்ணது கனம், அதில் பொருளை வச்சு ரொம்ப சிரமப்பட்டு தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஒரு புத்திசாலி என்ன பண்ணா, ஏன் ஒரு சின்ன சக்கரத்தை கீழே ஃபிட் பண்ணா நம்ம சக்கரத்தை இதை ட்ரங்க் பாக்ஸ் எழுதிட்டு போகலாம்னு ஒருத்தன் யோசனை பண்ணா. இப்போ சூட் கேஸ் எழுதிட்டு போகிறோம், எந்த சிரமமும் இல்லை. அன்னைக்கு எல்லாத்தையும் தலைமையில் கொண்டு போனோம். என்ன அப்ளிகேஷன் பயன்படுத்தினா, மூளையை பயன்படுத்தினா, எல்லாம் மாவாட்டிட்டு இருந்தான். ஒரு புத்திசாலி என்ன பண்ணா, குழவிய சென்டர்ல இருந்து இதை சுட்ட வச்சா, வெட்கரேன்னு கண்டுபிடிச்சா, மாத்தி யோசனை பண்ணா. மாடிப்படி ஏறணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறீங்க. ஒருத்தர் எஸ்கலேட்டர் கண்டுபிடிச்சு நின்னா மாடிப்படி மேலே போகுது, மாத்தி யோசனை பண்ணாங்க. திங்க் டிஃபரெண்ட்லி. ஸ்டீரியோ டைப் திங்கிங் வில் நாட் ஹெல்ப் யூ டு கிரேட் ஹெல்ப். பார்த்துங்க, ஒரு சின்ன நிகழ்ச்சி சொல்ல விரும்புகிறேன். காந்திஜிக்கு ரொம்ப பிடிச்சது இந்தியாவுடைய தந்தை மகாத்மா காந்தி. ப்ராப்ளம் வரும்பொழுது தான் பகவத்கீதை படிப்பார். ஹே ராமன் அடிக்கடி சொல்லுவார், a man of simplicity. ஒருத்தர் தேங்காய் வாங்க கடைக்கு போறான். கடைக்காரர் அந்த காலத்து சொல்றார், தேங்காய் என்ன விலை? 1 ரூபா. இதை விட சீப்பா கிடைக்குமா? கிடைக்கும். ஹோல்சேல் மார்க்கெட் போ, கம்மியா கிடைக்கணும். அங்க போனா என்ன விலை தேங்காய்? 75 பைசா. இதை விட சீப்பா கிடைக்குமா? கிடைக்கும். என்ன பண்ணு, தோப்புக்கு போ, அங்க போனா கம்மியா கிடைக்கணும். ஓடணும் ஒருத்தர், என்ன விலை தேங்காய்? 50 பைசா. இதை விட கம்மியா கிடைக்குமா? கிடைக்குமே. நீ ஏன் மரத்து மேலே ஏறி கீழே பிடிங்கி போட்டா காய் 25 பைசான்னா. இவன் கிட்டு மேலே ஏறினா காயெல்லாம் பிடிங்கியாச்சு. அப்போதான் தெரிஞ்சது, அட நமக்கு மரமே ஏற தெரியாது, நான் மரத்து மேலே வந்துட்டுமே. கீழே பார்த்தா பயம், பயத்தில் கையை விட்டா என்னாச்சு, போய் சேர்ந்துட்டான். இது மகாத்மா காந்தி அடிக்கடி சொல்ற ஒரு கதை. என்ன ரீசன்னா, இன்னைக்கு சப்ளை செயினுங்கிறாங்க. ஒரு பொருள் ஒரு இடத்துல உற்பத்தி ஆகி பல நிலைகளை கடந்து பயன்பாட்டுக்கு வரணும். அப்படி உற்பத்தி பண்ணுறவனுக்கு ஒரு லாபம் வேணும், அதை பர்ச்சேஸ் பண்ணுற ஹோல்சேல் டீலருக்கு ஒரு லாபம் வேணும், ரீட்டெயிலருக்கு ஒரு லாபம் வேணும், பயன்பாளருக்கு ஒரு லாபம். எல்லாரும் வாழணும். நான் மட்டும் வாழணும் அப்படின்னா செல்ஃபிஷ்னஸ். செல்ஃபிஷ்னஸ் வில் நாட் ஹெல்ப். பிரயோஜனப்படாது. வாழ்க்கையில் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. எல்லாரும் ஒரே வருஷத்தில் படிப்பாங்கன்னு சொல்ல மாட்டான்.
சில பேர் நல்லா படிப்பாங்க, ஒரு சின்ன ஒரு மாற்றம் வரும். சூரியன் எப்பவும் தெரியறதில்லை, சூரியனை மேகங்கள் மறைக்கின்றன. சில கட்டங்களில் சூரியன் என்ன பண்ணுது, சந்திரன் மறைச்சிருது. எஸ் ஆர் நோ? சூரியன் காணாம போயிடறான் சில நேரம். அதுக்காக சூரியன் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. A temporary eclipse does not mar the harmony of the solar system என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது மாதிரி குழந்தைகள் எல்லா வருஷமும் நல்ல மார்க் வாங்கணும்னு எதிர்பார்க்க வேண்டாம். நல்லா படிக்கிறாங்களா, வீட்டில் படிக்கிறாங்களான்னு பாருங்க. சத்தம் போட்டு படிக்கணும், அமைதியாக படித்து படிக்கணும். மாணவர்கள் படிக்கும் பொழுது நீங்க பெற்றோர்கள் புத்தகங்களை வச்சு படிக்கணும். அப்பதான் they will be motivated to read. அதை பண்ணுங்க. மதிப்பெண்கள் மட்டும் வாழ்க்கை அல்ல, மதிநுட்பம் வேணும். அதுக்கு நூலகத்தில் உள்ள அனைத்து புத்தகங்களையும் படிக்கணும். CN அண்ணாதுரை இருந்தார், அவருடைய காலம் தான் மெட்ராஸ் ஸ்டேட் தமிழ்நாடா மாறிச்சு. அவர் சென்னையில் உள்ள கன்னிமாரா நூலகத்தில் காலையிலிருந்து இரவு வரை படிப்பார். அதனால தான் அறிஞர் பட்டம் வந்தது அவருக்கு. ஒரு முறை நேரு லிஃப்ட்ல போயிட்டு இருக்கார், மின்சாரம் கட் ஆயிடுச்சு. இல்லை பயம், அவர் என்ன சொல்லுவாருன்னு தெரியாதுன்னு. அரை மணி நேரம் போய் தான் மின்சாரம் வந்து இறங்கி வந்தார். கோவமே படல. லிஃப்ட்ல ஒரு மெழுகுவர்த்தி வச்சிருங்க, புஸ்தகங்களை வச்சிருங்க. இன் கேஸ் ஆஃப் பவர் ஃபெயிலியர் ஐ வாண்ட் டு ரீட், ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம். படிக்கணும், தொடர்ந்து படிக்கணும். சுவடி படி, சுவடு பதி. மனசில் நிறுத்திங்க. சுவடி படி, சுவடு பதி. ஆராய்ச்சி பண்ணணும். யார் வேணா ஆராய்ச்சி பண்ணலாம். இப்போ டீச்சருங்கிற வார்த்தை ஆராய்ச்சி, நான் ஆராய்ச்சி பண்ணேன். எத்தனை வார்த்தை ஒழிஞ்சுட்டு தெரியுங்களா? TEAT தேநீர், CH எத்தனை டீச் சொல்லி கொடுத்தல், T எத்தனை ஈச் ஒவ்வொருத்தரும், ஹி அவனுக்கு சொல்லிக் கொடு, ஹர் அவளுக்கு சொல்லிக் கொடு, எல்லாருக்கும் சொல்லிக் கொடு, மாணவனுக்கு சொல்லிக் கொடு, மாணவிக்கு சொல்லிக் கொடு. அப்படி சொல்லிக் கொடுத்தா டீச்சர் யாருன்னா டி, இல்லாட்டி ஏக், ACHE தலைவலி தான். டீச்சர்ங்கிற வார்த்தையில இவ்வளவு விஷயம் இருக்கு. இது மாதிரி ஒன்னை ஊர்ந்து பார்க்கணும். படிப்பு என்பது சர்ஃபேஸ் லெவல் இருக்கக்கூடாது, இன்டெப்த் போகணும். ஒரு பிரச்சனைனா எதனால் வந்தது, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயலுங்கிறாரு திருவள்ளுவர். ஒரு நோய் வருது, அதனுடைய மூல காரணம் என்னன்னு தெரியணும். எதையும் ஆழ்ந்து படிக்கின்ற ஒரு பழக்கத்தை நீங்கள் வச்சுக்கணும் கேள்விப்படுறேன். ஐ எம் வெரி ஹாப்பி தட் த ஸ்கூல் இஸ் டூயிங் வெல் இன் கரிக்குலர், கோ-கரிக்குலர், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். வேல்யூஸ் பற்றி சொன்னாங்க. ஒரு சின்ன நிகழ்ச்சியை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இங்கிருந்து ஒரு அறிஞர் ஒருத்தர் ரஷ்யா போனார். He wanted to test the mathematical ability of the students. கணக்கில் எப்படி படிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறார். கிளாஸில் போய் கேள்வி கேட்டார். 1 கிலோ ஆப்பிளை நான் 10 ரூபிளுக்கு வாங்கி, அந்த நாட்டில் ரூபிள், 10 ரூபிளுக்கு வாங்கி 17 ரூபிளுக்கு விற்றா எனக்கு எத்தனை லாபம், பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் என்னன்னு கேட்டார். ஒரு பையன் எந்திரிச்சான், எனக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டார் ஆசிரியர். அவன் சொன்னா 6 மாதம் ஜெயில் சார். என்ன சொன்னா? 6 மாதம் ஜெயில். அப்பதான் புரிஞ்சது அவருக்கு, ஒரு பொருளை 10 ரூபாய்க்கு வாங்கி 17 ரூபாய்க்கு விற்கிறது ப்ராஃபிட் இயரிங், கொள்ளை லாபம் அடித்தல். 10 ரூபாய்க்கு வாங்கி 13 ரூபாய்க்கு விற்கலாம், மேக்சிமம் 14. அதிகமாக விற்றா கொள்ளை லாபம், சுரண்டல், அந்த தண்டனை உண்டு. ஸோ எந்த படிப்புமே எந்த ஒரு வேல்யூமே வகுப்பில் வரணும். இந்த பள்ளியில் நல்ல வேல்யூ சொல்லி கொடுக்குறாங்க, மகிழ்ச்சி. ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பள்ளி மேன்மேலும் சிறப்பாக வளர ஓங்க புகழ் வர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். Audience, please give a big round of applause for our chief guest. Thank you, sir, for your inspirational address. Your insights and thought-provoking words were truly enriching. Definitely, sir, we will follow all your success mantras that you stated now, and we will keep on reading books and update our knowledge. We are incredibly grateful for your gracious presence today. May I now request Mr. Vivekanandan, sir, to introduce the guest of honor to the gathering. Good evening to the gathering. Every student present here should certainly know the inspiring journey of our esteemed guest. In today's highly competitive world, securing a government position itself a distant dream for many. But rising to a top-level position, and that with a short span of time, is truly extraordinary and nothing short of remarkable.
Yes, our Honorable Assistant Director has achieved this rare distinction. What is the reason behind this remarkable growth? There is only one answer: hard work, dedication, and tireless service. In earlier times, meeting director required prior appointments and long waiting periods. But from the moment he assumed office as Assistant Director in 2019, he created history by breaking those barriers. From that day onwards, he has remained simple, approachable, and accessible at all times. Whether it is a government school, a government-aided school, or a matriculation school, whenever there is a concern related to public examinations, one name gives confidence to all institutions: Dr. Satish Kumar. He stands not as an official alone, but as a member of every school, ever ready to support and guide. In today's world, earning genuine appreciation is rare. When an entire district like Coimbatore admires and respects a person, it clearly reflects the height of his commitment and selfless service. Dear students, before you try to follow success, our management has brought before you a living example of how dedication and humanity leads to greatness. Let me share a real incident from our own school. A student who was to appear for the public examination suddenly faced a serious health issue. Securing permission from a government hospital involves many procedures and time constraints. In that moment of anxiety, we contacted our respected assistant director. His response was immediate and reassuring. Do not worry. Ask the boy to focus on his studies. I will take care of everything. Do you need 1 hour extension, 2 hours, or a scribe appointment? Within minutes, all arrangements were made. In another instance, a student name was missing from the official examination list. Fear surrounded us all. But when we approached him, his words were full of confidence and compassion. Why are you worried when I'm here? Let the student write the exam. I will ensure all necessary arrangements. This support was not limited to our school alone. He is always ready to extend help to every school across Coimbatore at any time without hesitation. To speak about such a personality, one function is not enough. It would take many more occasions to truly honor his contributions. On behalf of our school, our management, our teacher, and our studio, we express our heartfelt gratitude to Dr. Satish Kumar sir for being an inspiration, a guide, and a pillar of support to the entire educational community. Thank you for this opportunity. Thank you, sir. Thank you, sir. May I now request our chairman, sir, to honor the guest of honor with a shawl, and our correspondent, ma'am, to honor the guest of honor with a memento. Thank you, sir. Thank you, ma'am. May I now humbly invite our honorable guest of honor, Dr. R. Satish Kumar, to address the gathering. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சேர்மன் சார் அவர்களுக்கும், எம்டி மேடம் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய பள்ளியின் முதல்வர் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய சிறப்பு விருந்தினர் திரு நந்தகுமார் சார் அவர்களுக்கும், அறப்பணியாற்றிக் கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும், அனைத்து நிலை பணியாளர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், அலுமினிஸ்களுக்கும், அப்துல் கலாம் ஐயா கண்ட அக்னி சிறகுகளான என் அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கங்கள். சமீப வருடங்களாக நாம் பேசிக்கொண்டிருக்கும் விமன் எம்பவர்மெண்ட்டை சுமார் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கும் இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு என் சிறந்தாழ்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இங்கே மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த பள்ளியின் 39வது ஆண்டு விழாவில் பங்கு கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று திருக்குறள் கூறுகிறது. அதாவது
ஒருவருக்கு அழிவில்லாத செல்வம் என்பது கல்வி மட்டுமே, மற்ற செல்வங்கள் எல்லாம் நிரந்தரமானவை அல்ல என்று பொருள். மாணவர்களே, உங்கள் லைஃப்லேயே இந்த ஸ்கூல் எஜுகேஷன் தான் ஒரு முக்கியமான பருவம். அடுத்து வரும் 20 வருஷங்கள் 30 வருஷங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி அமைய இருக்கிறது என்பதை அடிப்படையில் முடிவு செய்யும் இடம் இதுதான். வெறும் மார்க் ஸ்கோர் பண்ணுறது தான் கல்வின்னு நினைக்காதீங்க. நீங்கள் எவ்வளவு மார்க் வாங்கினீங்கிறத விட, நீங்கள் எவ்வளோ படிச்சீங்கிறத விட, நீங்கள் எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டீங்கிறது தான் முக்கியம். அப்படிப்பட்ட கல்வி தான் உங்களுக்குள்ளார ஒரு மாற்றத்தை உருவாக்கும். தயவு செய்து உங்களை யாருடனும் கம்பேர் செய்து கொள்ளாதீர்கள். நாம் ஒவ்வொருவருமே யூனிக் தான். மாற்றாக உங்களை உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸோட கம்பேர் பண்ணிக்கோங்க. அதுதான் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிள், பாஃபில் எக்ஸாம்ஸ் நடந்துச்சு, அதில் நீங்கள் ஒரு 70% எடுத்திருந்தீங்கன்னா இனி வரும் ஆனுவல் எக்ஸாமில் ஒரு 80% 90% எடுக்கணும்னு உங்களுக்கு நீங்களே ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. லட்சியம் இல்லாத வாழ்க்கை அட்ரஸ் இல்லாத லெட்டர் மாதிரி. ஸோ உங்களுக்கான இலக்கை நீங்களே முடிவு செய்யுங்கள். அந்த இலக்கை அடைய என்ன செய்ய வேண்டும் என்பதை திட்டமிடுங்கள். பொதுவாக எந்தவித இலக்கையும் அடைய என்னை பொறுத்தவரை 3 விஷயங்கள் தேவை. வாய்ப்பை தவற விடாதீர்கள். நம்பர் 1, லெட் மீ டெல் a குட்டி ஸ்டோரி. உங்களுக்கு எல்லாத்துக்கும் மூணில் முதலாக காலை வச்ச மனிதர் பேர் தெரியும் இல்லையா? யாரு? ஆம்ஸ்ட்ராங். எஸ், ஆம்ஸ்ட்ராங் தான் முதலில் நிலாவில் காலெடுத்து வைத்தார் என்பதில் எனக்கும் மாற்று கருத்தில்லை. ஆனால் ஒரு சிறிய வரலாறு இருக்கிறது. யுஎஸ்ஏவின் நாசா நிறுவனம் முதலாக மனிதரை நிலவுக்கு அனுப்பும் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை அனுப்புகிறாங்க. அந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட கேப்டன் வந்துட்டு மிஸ்டர் ஆல்ட்ரின். அதோட துணைநிலை கேப்டனாக போனவர் தான் ஆம்ஸ்ட்ராங். 2 பேரும் அங்கே ஸ்பேஸ் ஷிப்பை வந்துட்டு அவங்க 3க்கு ரீச் பண்ணுறாங்க. ரீச் பண்ணதும் நாசாவுக்கு தகவல் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நாங்கள் சேஃபாக ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு. ஸோ நாசாலேருந்து ஒரு தகவல் வருகிறது, மிஸ்டர் ஆல்ட்ரின், நீங்கள் தான் இந்த ப்ராஜெக்டோட கேப்டன். ஸோ உங்களுக்கு தான் நிலாவில் முதலாக கால் எடுத்து வைக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. தகுதி இருக்குது, நீங்கள் கால் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு. மிஸ்டர் ஆல்ட்ரின் வந்து யோசிக்கிறார், முதலாக நம்ம கால் எடுத்து வைக்கிறோமே, இங்கே வந்துட்டு ஏதாவது புதகுழி இருக்குமோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் வருமோ அப்படின்னு யோசிச்சு தாமதிச்சுக்கிட்டே இருக்கார். ஒரு சில நிமிஷங்களில் அடுத்த டைரக்ஷன்ஸ் வருது நாசாலேருந்து, மிஸ்டர் ஆம்ஸ்ட்ராங் இது உங்களுடைய டர்ன், நீங்கள் கால் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு. ஆம்ஸ்ட்ராங் எதையும் யோசிக்கலை. உடனே நம்ம வந்துட்டு அவருக்கு வரும் ஆபத்துக்களை பற்றியெல்லாம் கூட யோசிக்காமல் நம்ம பேர் உலகத்தில் சரித்திரம் படிக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து கால் எடுத்து வைக்கிறார். அதுவே வரலாறு ஆகிறது. ஸோ நீங்கள் தாமதிக்கிற ஒரு நேரமும் தவற விடுற ஒரு வாய்ப்பையும் இன்னொருத்தர் அதை பயன்படுத்தி வரலாறு படைக்கிறார்கள். ஸோ எந்த வித வாய்ப்பையும் தவற விடாதீர்கள். நம்பர் 2, நேரத்தை வீணாக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கை நேரத்திலால் ஆனது. உலகத்திலேயே நம்ம விலை மதிப்பற்றது ஒன்றுன்னா அது நேரம்தான். காசை தொலைச்சா சம்பாதிச்சுக்கலாம், ஈவன் தங்கம் கோல்டை தொலைச்சா நம்ம வாங்கிக்கலாம். பட் நம்ம திரும்ப வாங்க முடியாதுன்னா இந்த நொடி போச்சுன்னா நம்மளால திரும்பி வாங்க முடியாது. உலகத்திலேயே போன நேரத்தை திரும்பி வாங்கக்கூடிய பணக்காரர் யாருமே இல்லை. உங்களுடைய நேரத்தை டைலூட் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் இருக்கும், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எக்ஸெட்ரா. ஆனால் உங்கள் நேரத்தை கவனத்துடன் கையாண்டால் கட்டாயம் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். 3வது, விமர்சனங்களை எதிர்கொள்ள பழகுங்கள். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆம்ஸ்ட்ராங் தெரியும், ஆப்ரஹாம் லிங்கன் தெரியும் இல்லையா? யாரு? யுஎஸ் பிரசிடென்ட். அதாவது செருப்பு தைப்பவருக்கு மகனாக பிறந்து பின்னாடி யுஎஸ்ஏவோட பிரசிடென்ட், உச்சகட்ட ஒரு பொறுப்பை பெற்றவர். அவர் முதலாக எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டு ஒயிட் ஹவுஸில் பேசுகிறாரு. அப்போது ஒருத்தர் எந்திரிச்சு சொல்கிறார், மிஸ்டர் லிங்கன், யூ ஸ்போக் வெல், நீங்கள் நல்லா பேசுனீங்க, ஆனால் நான் போட்டிருக்க செருப்பு உங்கள் அப்பா தைச்சு கொடுத்தது அப்படிங்கிறார். என்ன சொல்ல வர்றார்? நீங்கள் என்னதான் யுஎஸ்ஏக்கு பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் செருப்பு தைக்கிறதுக்கு மகனாக பிறந்தவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இதை நீங்களும் நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்?
கட்டாயம் நம்ம யூஎஸ்ஏக்கே பிரசிடென்ட் நம்ம நினச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஒன்று அந்த எதிர்த்து பேசுனவன ஒன்றும் இல்லாமல் கூட ஆக்கியிருக்கலாம். பட் அவர் சிரிச்சுட்டே சொன்னார், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, எங்கள் அப்பா இறந்து போய் இவ்வளோ ஆண்டுகளுக்கு பிறகும் எங்கள் அப்பா தைச்சு கொடுத்துருக்க ஷூ நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா அவர் வேலையில் எவ்வளோ நேர்மையானவர் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிறார். சிரிச்சுக்கிட்டே இன்னொன்று சொல்கிறார், இந்த ஷூவில் எந்த பிரச்சனையும் வராது, அப்படி வந்துச்சுன்னா அதை எங்கிட்ட கொண்டு வாங்க. எங்கள் அப்பா செருப்பு தைக்கவும் சொல்லி கொடுத்துருக்கார், இந்த நாட்டை ஆளவும் சொல்லி கொடுத்துருக்காரு. மாணவர்களே, வெற்றி அடைய எந்த ஒரு செயலையும் ஆர்வத்துடன் தொடர்ந்து செய்ய வேண்டும். வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறிய வித்தியாசம்தான். கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. ஐ ரிப்பீட், கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. தொடர்ந்து முயற்சித்தால் வெற்றி கிடைக்கும். வெற்றி கிடைக்கவில்லை எனில் நாம் மாற்ற வேண்டியது ஸ்ட்ராட்டஜியை தவிர நமது இலக்கை அல்ல. வெற்றி என்பது அறிவின் மூலம் கிடைப்பதல்ல, டிசிப்ளின். டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த உலகத்தில் ஜெயித்தவர்கள் அனைவருமே வெற்றியால் ஜெயித்தவர்கள், செல்ஃப் டிசிப்ளினால் ஜெயித்தவர்கள். வாழ்க்கை என்பது மராத்தான் போட்டியை போல. தொடக்கத்தில் நிறைய பேர் இருப்பார்கள், ஆனால் தொடர்ந்து இறுதி வரை யார் முயற்சிக்கிறார்களோ அவர்களே வெற்றி பெறுகிறார்கள். நம்மை படைத்தது கடவுளா இயற்கையா என்ற விவாதத்திற்கு வரவில்லை. லைஃப் சயின்ஸின் படி நாம் அனைவருமே வெற்றி பெற்றே பிறந்திருக்கிறோம். வெற்றி என்பது நம் இயற்கையிலேயே நம்மிடம் உள்ளது. ஸோ பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பப்ளிக் எக்ஸாம் படிக்கும் போது நீங்கள் எவ்வளோ தூரம் கவனமாக படிக்கிறீங்களோ அதே கவனத்தை உங்களோட ஹெல்த்லேயே வச்சுக்கோங்க. எக்ஸாம் நேரங்களில் நான் எல்லா சென்டர்ஸையும் விசிட் பண்ணுவேன், உங்கள் ஸ்கூல் உட்பட. அப்போது நிறைய நேரங்களில் நல்லா கஷ்டப்பட்டு படிச்சுட்டு விடிய விடிய படிச்சுட்டு எக்ஸாம் ஹாலுக்கு வந்து ஃபெயிண்ட் ஆகிறது, சரியாக சாப்பிடாம சரியாக தூக்காமல், அதை அவங்களுக்கு உடம்புக்கு ஏற்றுக்காமல் வாமிட் பண்ணி தனியாக அறையில் இவ்வளோ நாள் ஒரு வருஷம் போட்ட ஒர்க்கெல்லாம், உங்களோட ஹார்ட் ஒர்க்கெல்லாம் வந்துட்டு வேஸ்ட்டாக போகுது. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் படிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க. டைம் மேனேஜ்மெண்ட்டை பேசிக்கொண்டு நானே உங்களின் அதிகப்படியான நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. மாணவர்களை சந்திக்கும் பொழுது 4 விஷயங்களை பகிர்ந்து கொள்வது என் வழக்கம். அதனை பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன். மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்காக மட்டும் படிக்காதீங்க. எதை படித்தாலும் புரிந்து படியுங்கள். புரியாமல் படிச்சீங்கன்னா நீங்கள் மக்கப் பண்ணுற ஒரு விஷயம் அடுத்த வாரம் மறந்துடும், அடுத்த மாதம் மறந்துடும், இல்லைன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக மறந்துடும். ஆனால் புரிஞ்சு படிச்சிங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு நினைவில் இருக்கும். 2வது, ஸ்டடீஸை விட டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டிசிப்ளின் இருந்தால் ஸ்டடீஸ் உட்பட எல்லா நல்ல விஷயங்களையும் உங்களுக்கு தானால வரும். 3வது, எல்லா மொழியும் கற்றுக்கொள்ளுங்கள், தமிழ் மீது பற்றுக்கொள்ளுங்கள். 4வது, என்ன வேணாலும் படிங்க, எங்க வேணாலும் படிங்க, ஆனா நீங்க வேலை செய்யறது மட்டும் இந்தியாக்காக இருக்கணும். ஜெய்ஹிந்த். நன்றி. Audience, please give a big round of applause for our guest of honor. Definitely, sir, we will follow your advice. Sir, your words have added great value to our annual day celebration. Thank you, sir, for sharing your wisdom, inspiration, and time with us. May I now request our chairman, line PIDG Ramasamy Argal, to give the presidential address. திரு நந்தகோபால் அவர்களே, திரு சதீஷ்குமார் அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தை செல்வங்களே, ஆசிரியர் பெண்குடி மக்களே, இந்த பள்ளியில் வேலை செய்யும் மற்ற உறுப்பினர்களே, இன்றைக்கு ஒரு சிறந்த நன்னாள். நந்தகோபால் சாருக்கு எனக்கு 79 வயசாச்சு. நம்ம சதீஷ்குமாருக்கு 45 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை வயசு இருந்தாலும் கல்விங்கிறது ஒன்று தான். கற்றவருக்கு சென்றையெல்லாம் வயசில் முக்கியம் இல்லை, எந்த வயசுலேயும் அவங்களுக்கு சிறப்பு சேருது. உதாரணம் அவங்க 2 பேர் தான். அவங்க சொல்லி கொடுத்தது உங்களுக்கு எவ்வளோ தூரம் மனசில் பதிதோ இல்லையோ தெரியல. ஆனால் உங்களுக்கு எங்கள் சேஃப்டிஸ்க்கெல்லாம் சொல்கிறோம், இந்த பேரண்ட்ஸ் எங்களை நம்பி இந்த குழந்தைகளை இங்கே அனுப்புகிறாங்க.
வேற கேள்வி கேட்கறது இல்லை. நடுவில் ஏன் அடிச்சிங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு ஒருத்தரும் கேள்வி கேட்கறது இல்லை. அவ்வளோ நம்பிக்கையோட இந்த குழந்தைகள் இங்கே படிக்க அனுப்பும்போது இந்த குழந்தை செல்வங்க சிலங்கெல்லாம் வந்து இன்னைக்கு டாக்டராகவும் இன்ஜினியராகவும் வந்து உட்கார்ந்துருக்காங்க. We value the parents' concern in making their children to come and educate, study here. பெற்றோர்களாக உங்களுக்கெல்லாம் முதல்ல எங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நம்பிக்கையில் தான் உங்கள் குழந்தை மேலே போகணும். ரெண்டாவது, நாங்கள் நல்லது 9வது படிக்கும்போது குழந்தை நான் என்ன படிக்கணும்னு முடிவு பண்ணணும். 9வது வரை பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் என்ன வேணால் டைரெக்ஷன் கொடுத்துக்கோங்க. அந்த 9வது வருஷம் தாண்டிச்சுன்னா அந்த குழந்தை என்ன படிக்கணும்னு நினைக்கிறதோ அதுக்கு அனுப்புங்க. அப்போ தான் அவங்க திறமையாக தங்களோட திறமையை வெளியே காட்ட முடியும் அப்படிங்கிறது ஒரு ஆணித்தரமாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். எங்கள் குழந்தைகள்லாம் ரொம்ப டிசிப்ளின் குழந்தைங்க. சொல்லிக் கொடுத்து அப்படியே பண்ணுவாங்க. சொல்லிக் கொடுத்ததுக்கு மேலேயே அவங்க வந்து கேள்வி கேட்குற அளவுக்கு டீச்சர்ஸ் எஜுகேட் பண்ணுறாங்க. இந்த குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. நீங்கள் இங்கே படித்ததுனால ஒரு டிசிப்ளின் பழகிட்டு வெளியே போகும்போது எவ்வளோ ஹெல்ப் பண்ணுதுங்கிறது காலேஜுக்கு போகும்போதோ ஒரு வாழ்க்கையில் போகும்பொழுதோ திருமணமாகும் போதோ உங்களுக்கு குழந்தை செல்வம் வரும்போது அதனுடைய அருமை தெரிவீர்கள். எங்கள் ஆசிரியர் பெருங்குடி மக்கள் வந்து they committed devotionally they are educating our children. There is no disparity among them. All teachers, you do not want to individually identify. All teachers starting from they put the foundation in LKG or PKG. When the 12th standard goes out, we are all feeling great that the children is going to be one of the best citizens of the world, not India. ஏற்கனவே சதீஷ் சார் சொன்ன மாதிரி எங்கே போனாலும் தமிழ் தான் முக்கியம். வரும்போது சொன்னேன், எங்கள் குழந்தைகள்லாம் எங்கள் ஊரில் படித்தாலும் திருப்பி வீட்டுக்கு வரும்போது தமிழில் தான் பேசணும், தமிழில் தான் உரையாடணும், தமிழில் தான் டிஸ்கஸ் பண்ணணும். தமிழ் இல்லாமல் நம்ம இங்கே இந்த இடத்துல இருக்க முடியாது. அவங்க மொழி வந்து சார் சொன்னார், எத்தனை மொழி வேணால் பண்ணிட்டாலும் உலகம் பூரா சுற்றலாம். அந்த மொழிகள் வேணும். ஆனால் தமிழ் மொழி எங்கே போனாலும் நம்ம மறக்கக்கூடாதுங்கிறத கரெக்டாக வச்சுக்கணும். இன்றைக்கி 2500 பேரண்ட்ஸ் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா more than 2000 parents are already present here. Either father and mother or grandfather or grandmother would have been presented here. This has become a convention. They conveniently they come here. Today is the busiest day, being a Sunday day of unknown. The parents are they leave out the job, leave out their person and coming and participating in this function. இவங்களுக்கெல்லாம் கேட்குறது ஒரே ஒரு கேள்வி தான், குழந்தைகளை நல்லா வளர்த்துக்கோங்க. குழந்தைகள் சொல்கிறதெல்லாம் பண்ணாதீங்க. எது நல்லதோ அதை மட்டும் கொடுங்க. பணத்தையும் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. எது தேவையோ அது பண்ணுங்க. நான் சம்பாதிக்கலை, குழந்தைகளுக்கு தான் இருந்தாலும் நல்ல வழியில் அவங்க மேலே கொண்டு வந்து சேர்த்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஆசிரியர்கள் வந்து 8 மணி நேரம் 6 மணி நேரத்து 8 மணி நேரம் தான் அவங்கள வச்சிட்ருக்காங்க. பாக்கி இருக்கிற நேரம் உங்களோட தான் குழந்தை இருக்குது. சார் நல்லா சொன்னார், இன்ஸ்டாகிராமோ இல்லை டியூபோ இதெல்லாம் உங்களுக்கு உதவாது. காதில் கேட்குறது மட்டும்தான் உண்மை, பார்த்துக்கோங்க. அதுவும் காதில் தான் கேட்குறோம். நந்தகோபால் அருமையான நிறைய எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்தாரு உங்களுக்கெல்லாம். எப்படி இருக்கணும், எப்படி மேலே வரணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. 2 பேரும் நமக்கு இங்கே வந்தது இன்றைக்கி ஒரு பெரிய கிஃப்ட் எங்களுக்கு. தேங்க்யூ வெரி மச் நந்தகோபால் சார் and Satish Kumar sir for your presence here. This itself will make a lot of difference among the parents and the teachers and the students. I have given an opportunity, yes, Nandagopal says that I made to travel more than 130 நாடுகளுக்கு நான் போயிட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எங்கே போனாலும் நம்ம தமிழ்நாட்டை போல, கோயம்புத்தூர் போல, அன்னூர் போல இல்லை சார். எங்கே போய் சுற்றினாலும் நம்ம ஊர் தான். எல்லாம் ஹாஸ்டல் கட்டுனாங்க, கட்ட முடியாதுன்ட்டோம். ஏன்? முதல் சேவை இந்த ஊர் மக்களுக்கும் இந்த ஊர் சுற்றியுள்ள 36 ஊர் மக்களுக்கும் தான். அந்த சேவையில் நாங்கள் இந்த பக்கம் வளர்ந்த குழந்தைகள் நல்லபடியாக வரணும், சிறந்த குடிமகனாக திகழ வேண்டும், எங்கே போனாலும் பேர் சம்பாதிக்கணும். இதுதான் இன்றைக்கி வந்த எல்லா பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், தந்தைமார்களுக்கும், பாட்டன் பாட்டிமார்களுக்கெல்லாம் நன்றி. We have given in charge of this wonderful school to run an academic side of Soumya.
We have not made her as principal today, but she has excelled with a team of other 2 teachers to see that they are performing very well. They are doing their job without asking anything, they are doing it. That itself is a great. Thank you very much. All the teachers, thank you, ma'am. அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்க இந்த ஸ்கூலில் நான் இருக்கத்தான் செய்யும், பட் வி டோன்ட் எக்ஸாஜரேட் இட். சில குழந்தைகள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் போய் அந்த கிளாஸில் அந்த குழந்தை எப்படி இருக்குது, அந்த குழந்தை வந்து ட்ரக் அடிக்டாக இருக்கான்னு பேசுகிற அளவுக்கு நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறோம். பேரண்ட்ஸு கேட்குறதெல்லாம் அவங்ககிட்ட ஒரு நாளைக்கு ஒரு 30 நிமிஷம் உங்கள் குழந்தை என்ன பேசுகிறாங்கிறது கேளுங்க போதும். என்ன பேசுகிறாங்கிறது கேளுங்க. நீங்கள் சொல்கிறது அவங்க கேட்குறது அடுத்தது. நீங்கள் அவங்க என்ன உங்களுக்கு சொல்கிறாங்கன்னு கேளுங்க. எல்கேஜி சரி, +2 இருந்தாலும் சரி. பாதிக்கு பேர் குழந்தைங்களோட கம்ப்ளைண்ட் பேரண்ட்ஸ் எங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை சார், அப்பா பிஸ்னஸில் பிஸியாக இருக்கார் சார், ப்ரொஃபஷனில் பிஸியாக இருக்கார் சார், லேட்டாக வர்றார் சார், அம்மா பிஸியாக இருக்காங்க சார், தே டோன்ட் ஹேவ் டைம் டு லிசன் டு எங்களை பேசுறது கேட்க அவங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறது ஒரே ஒரு குறை தான். அந்த குறையை போக்குறதுக்கு இந்த பேரண்ட்ஸ் கேட்குறதெல்லாம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸ்கூலில் கொண்டு வந்து விட்டுட்டு போகிறதே எனக்கு பெரிய வேலை செய்யு சொல்லாதீங்க. அந்த குழந்தை வீட்டுக்கு வரும்போது அமைதியாக உட்கார்ந்து பேசுங்க. நன்றி. Thank you, sir, for your encouraging words. You have always been our pillar of support. Now it's time to honor our proud alumni. They are our school's living legacy. Audience, please give a big round of applause. அனைவருக்கும் மாலை வணக்கம். கேஜி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பல்வேறு கல்வி ஆண்டுகளில் பயின்று நமது பள்ளி முன்னாள் மாணவர்கள் உலகெங்கும் உள்ள அனைத்து நாடுகளிலும் பல்வேறு துறைகளில் பணியாற்றி வருகின்றனர். பல்வேறு உயர்ந்த பணிகளில் பணியாற்றுகின்ற முன்னாள் மாணவர்கள் எங்கள் அழைப்பினை ஏற்று இன்று வருகை புரிந்துள்ளனர். கல்வியில் சாதனை படைத்த முன்னாள் மாணவர்களுக்கு நமது நிர்வாகம் இப்போது சிறப்பு செய்கின்றது. அவர்கள் அனைவரையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். முதலில் டாக்டர் பி செந்தில்குமார், MPBS, MD, DNB. இவர் மருத்துவ படிப்பு முடித்து MD மேற்படிப்பு தேர்ந்து இன்று கோவை KMCH மருத்துவமனையில் குழந்தைகள் நல நிபுணராக பணியாற்றி வருகின்றார். பெற்றோர் பெரியசாமி லக்ஷ்மி அம்மாள், மனைவியின் பெயர் டாக்டர் சுதா, தோல் மருத்துவ நிபுணராக பணியாற்றி வருகின்றார். நலம் நட்சத்திரா என்னும் பெயரில் அன்னூரில் மருத்துவமனை நடத்தி வருகின்றார். டாக்டர் பி செந்தில்குமார் அவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர். Audience, please give a big round of applause. Our chairman sir is honoring Dr. Senthil Kumar for being the alumni of this institution. அடுத்து டாக்டர் டி சரண்யா, MPBS, MD, DNB. பள்ளி முடித்த ஆண்டு 2010. கோவை கற்பகம் மருத்துவ அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகின்றார். படிக்கும் காலத்தில் கணிதம் மற்றும் இயற்பியல் வேதியியல் பாடங்களில் முதன்மை மாணவராக திகழ்ந்தவர். Chairman sir is honoring the alumni. Audience, please give the big round of applause. அடுத்து டாக்டர் BS செந்தில்நாதன் அவர்கள் பள்ளி முடித்த ஆண்டு 2010. ஈரோடு JKKM வேளாண்மை அறிவியல் கல்லூரியில் வேளாண் வணிகவியல் நிர்வாகத்துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகின்றார். படிக்கும் காலத்தில் இயற்பியல், உயிரியல் ஆகிய பாடங்களில் முதன்மை மாணவராக திகழ்ந்தவர். Audience, please give them a big round of applause. நன்றி சார். அடுத்து டாக்டர் C. சங்கவி,
பள்ளி முடித்த ஆண்டு 2012. கோவை மருத்துவக் கல்லூரியில் MBBS டாக்டர் பட்டம் பெற்று கணேசபுரம் ஸ்ரீ வாரி மருத்துவமனை மற்றும் ஸ்ரீ தங்கம் மருத்துவமனை ஆகிய இரண்டிலும் பணிபுரிகின்றார். விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். தன்னம்பிக்கையோடு முயன்று கற்று இன்று மருத்துவராக பணிபுரிகின்றார். The chairman, sir, is honoring the alumni with the traditional shawl. நன்றி. அடுத்து ஆர் ஜெகன் BE MBA பள்ளி முடித்த ஆண்டு 2014. BE முடித்து முதுநிலை நிர்வாக மேலாண்மை கற்ற மாணவர் இன்று ராஜ் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் என்னும் பெயரில் குன்னத்தூரில் நிறுவனம் நடத்தி வருகின்றார். அவதார் பப்ளிக் பள்ளியில் நிர்வாக உறுப்பினராக இருக்கின்றார். படிக்கும் காலத்திலேயே நிர்வாக திறன் வாய்ந்தவராக திகழ்ந்தார். இன்று ஒரு நிறுவனத்தையே நடத்தி வரும் அளவிற்கு உயர்ந்துள்ளார். நன்றி. டாக்டர் சிவ கல்லூரியிலும் பயின்று தற்போது மருத்துவராக பணியாற்றுகின்றார். படிக்கும் காலத்தில் மிக அமைதியான குணம் படைத்தவர். படிப்பில் மிகுந்த நாட்டம் கொண்டவர். சுய முயற்சியால் நன்கு படித்து இந்நிலைக்கு உயர்ந்தவர். நன்றி. Please give them a big round of applause. சுவலட்சுமி PSG தொழில்நுட்ப கல்லூரியில் கணினி அறிவியல் படிப்பினை முடித்து தற்போது எரிக்சன் நிறுவனத்தில் சீனியர் மென்பொருள் பொறியாளராக பணிபுரிகின்றார். படிக்கும் காலத்தில் கணிதம், கணினி, அறிவியல் போன்ற பாடங்களில் சிறந்த மதிப்பெண் பெற்று தன் திறமையால் நல்ல பதவியை பெற்றவர். Audience, let's cheer for them. முன்னாள் மாணவர்களின் முன்னிலையில் இந்நாள் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் சுபலட்சுமி அவர்கள் ஒரு சிறு நிமிடம் பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். Respected principal, teachers, parents, and my dear juniors, good evening to one and all present here. Myself Subhalakshmi, I was working as a senior software developer in Ericsson. I am a computer science graduate from PSG College of Technology. I don't want to make you guys bored. Something interesting சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இந்த ஸ்கூலுக்கு வரும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட் ஆகிதா ஒரு பெரிய கம்பெனி ப்ளேஸ் ஆகணும் அந்த மைண்ட் செட்டெல்லாம் வரல. ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு அப்போ எனக்கான மெச்சூரிட்டியோ கிளாரிட்டியோ இல்லை. ஸோ அப்போ யார் ஹெல்ப் பண்ணா அப்படின்னா நான் சொல்ல வர்றது there are lot of influences from our parents, teachers, neighbors and also our peers. பட் யார் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் நமக்கு எது சரி எது நமக்கான ஒரு ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டி நமக்கு இந்த 11th 12th தான் வரும். எனக்கு அது வந்தது. அண்ட் ஐ தாட் ப்ரோக்ராமிங் இஸ் மை பேக்ரவுண்ட் அண்ட் ஐ கேன் succeed in that. And I scored good marks in math also. ஸோ எல்லாருமே உங்களோட ஃபியர் ஜோன், கம்ஃபர்ட் ஜோன் இதை விட்டு வெளியே வரும்போது தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஆக முடியும். யூ கேன் பி அ MBBS டாக்டர், யூ கேன் பி அ IAS ஆஃபீஸர். யாராக இருந்தாலுமே உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு எப்போ நீங்கள் வெளியே வரீங்களோ அப்போ தான் உங்களால் உங்களுக்கு பிடிச்ச ஒர்க்கையும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒர்க்கையும் கான்ஃபிடென்ஸோட பர்சிஸ்டண்ட்டாக கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் பண்ண முடியும். அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிறது KG ஸ்கூலில் அதிகமாக இருந்தது. வென் ஐ ஜாயின்ட் எனக்கு இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸ் நான் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதுக்கு குமுதவள்ளி மேம்க்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். பிகாஸ் வென் ஐ ஜாயின்ட் அஸ் நியூ ஜாயினர் இன் திஸ் ஸ்கூல் என்னால் முடியும், நான் ஒரு ஆரேட்டர், என்னால் ஸ்பீச் காம்படிஷன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்னு என்னை ட்ரஸ்ட் பண்ணி
அண்ட் ஐ ஹவ் won in many competitions. இது எல்லாத்துக்குமே டீச்சர்ஸ் தான் ஒரு பெரிய பேக் போனாக இருந்தாங்க. அண்ட் ஒரு டெசிஷன் மேக்கிங், ஒரு எந்த குரூப் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்தப்போ கலைச்செல்வி மேம் வந்து, நான் என்ன சொல்லணும்னா, நான் ஆர்ட்ஸ் குரூப் தான் எடுக்கிறதுக்கு கேஜி ஸ்கூல் வந்தேன். பட் ஐ டுக் பயோமேத் அண்ட் ஐ காட் சென்டம் இன் மேத்ஸ். அந்த நம்மளோட டேலண்ட் நம்மளுக்கான வந்து இதுதான் அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் டீச்சர்ஸ்க்கு நல்லாவே தெரியுது. ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஆஸ் அ ஜென்சி கிட்ஸ், நீங்கள் எல்லோரும் இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருப்பீங்க, வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிட்டு இருப்பீங்க. பட் those are all, I would say, these are the cheap dopamines that you get. These are all not the consistent one. And இது உங்களோட லைஃப்பில் இன்னும் கொஞ்ச நாள் தான். எது இம்பார்ட்டண்ட், எது உங்கள் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு தேவை அப்படிங்கிறது ஸ்டடீஸ் மட்டும்தான் நான் நினைக்கிறேன். 11th and 12th அதில் வந்து 50% எஃபர்ட்ஸ் போட்டால் மட்டும்தான் உங்களால் உங்களுக்கு பிடிச்சது எதுன்னு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். And also I would like to tell to everyone out of here, நான் ஒரு ஐடி ப்ரொஃபஷ்னலாக நான் இங்கே விட்டு நான் பெங்களூர் போகும்போது ஒரு இண்டிபெண்ட் விமனாக இருக்கணும் அப்படின்னா, ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதை பற்றி ஒரு டீப்பர் அனாலிசிஸ் வேணும், ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும். ஸோ ப்ளீஸ் டூ அனாலிசிஸ், ஆஸ்க் கொஷின்ஸ். இப்போ சார் கூட சொன்னார், ஐ வாஸ் ரியலி இம்ப்ரெஸ்ட் பை ஹிஸ் ஸ்பீச். கொஷின்ஸ் கேளுங்க, கொஷின்ஸ் கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னு சொன்னார். தட்ஸ் 100% ட்ரூ. நீங்கள் எவ்வளோ கொஷின் கேட்குறீங்களோ அவ்வளோ உங்களுக்கான கிளாரிட்டி அண்ட் என்னன்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அண்ட் ஆல்சோ பேரண்ட்ஸ் நான் ரெக்வஸ்ட் பண்ணுறது என்னென்னா, சின்ன வயசுலேருந்தே கொஷின் கேட்டால் அவங்களுக்கு எனர்ஜி இல்லைன்னு சொல்லிட்டு தே வில் டம்ப், டோன்ட் ஆஸ்க் கொஷின்ஸ் அப்படின்ட்டு. நோ, எவ்வளோ உங்கள் குழந்தைங்க வந்து அதிகமாக கொஷின்ஸ் கேட்குறாங்களோ அவ்வளோ புத்திசாலியாகவும் அவ்வளோ ஒரு நல்ல பொசிஷன்ஸ்லையும் இருக்க முடியும். அது ஐ ரியலி ட்ரஸ்ட் தட். And yeah, thank you so much for this opportunity. I'm really grateful. At last நான் சொல்ல விரும்புகிறது, நான் இந்த பொசிஷனில் இன்றைக்கி நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் என்னோட அப்பா அம்மா. மை டேட் வாஸ் அ பேட்ரி ஷாப் ஓனர். நான் இவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறேன், என்னால் ஒரு கரியர் வந்து டிசைட் பண்ண முடியுது அப்படின்னா அதுக்கு அவங்களோட டைம் அண்ட் எனர்ஜியும் இன்னொரு பெரிய ஒரு சப்போர்ட்டாகவும் பேக் போனாகவும் இருந்தது. அப்புறம் டீச்சர்ஸும் வந்து they were also the main part of my success. And I would also like to thank Kavin sir. இப்போ கூட வரும்போது அவர் சொன்னார், உங்களை இந்த பொசிஷனில் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஈவன் நவ் ஹீ திங்க் அபவுட் மீ, நான் எந்த பொசிஷனில் இருக்கேன், நான் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு. இது எவ்வளோ டீச்சர்ஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஐ எம் ரியலி so happy and grateful to be a part of alumni in this KG school. Thank you so much for this wonderful opportunity. Thank you all. அவங்க சொன்னது பெரியவர்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பேரண்ட்ஸுக்கு கேட்குற கேள்வியை குழந்தை கேட்குறதுன்னா அவங்களுக்கு போட வேறு வேலை இல்லைன்னு சொல்லாதீங்க, கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். பேரண்ட்ஸ்னால தான் இங்கிலீஷை ஃப்ளூவெண்ட்டாக பேச முடிஞ்சது அப்படின்னா என்கரேஜ்மெண்ட். பேரண்ட்ஸுக்கு இங்கிலீஷ் தெரியணுங்கிறது இல்லை, பேசுமான்னு சொல்லணும். நல்ல எக்ஸாம்பிள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஜஸ்ட் 1 minute. இதை சொல்லாமல் நான் இங்கிருந்து வெளியே போகக்கூடாது. இந்த இடத்துல என்ன ஒரு நிறுவனம் வேணாலும் வந்திருக்கலாம் 1980s. பட் இங்கே ஸ்கூல் தான் ஆரம்பிக்கணும்னு நினச்சி ஆரம்பித்து இத்தனை பேரையும் இங்கே உட்கார வச்சு என்னை இங்கே நிற்க வச்சிருக்கிற சாருக்கு நன்றி. சார், மேடம், இன்ஸ்டியூஷன் எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. என்ன வேணாலும் இந்த இடத்துல இருந்திருக்கலாம், ஆனால் இது ஸ்கூல், அது இங்கே தான் இருக்கணும். இப்போ இல்லை, 2026 இல்லை, 1980s இது ஒரு ஸ்கூலாக கொண்டு வரணும்னு நினச்ச உங்களுக்கு சார் ரொம்ப நன்றி. நீங்கள் இல்லாமல், பர்டிகுலராக எங்கள் டீச்சர்ஸ் இல்லாமல் நாங்கள் இங்கே இல்லை. எனக்கு சொல்லி கொடுத்த எல்லா டீச்சர்ஸ்க்கும், இப்போ டீச்சர்ஸாக இருக்கிறவங்களுக்கும், இனிமேல் எல்லா குழந்தைங்களும் கைட் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்கும் இந்த நன்றியை சொல்லாமல் இங்கேருந்து நான் வெளியே போனால் அது தப்பு. சார் ரொம்ப நன்றி எல்லாருக்கும். அண்டு ஆஸ் அ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நான் சொல்லணுங்கிற அவசியம் எதுவும் இல்லை. டீச்சர்ஸ், மேடம்ஸ், எனக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க. என்னோட ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட், சதீஷ் சார் சொன்ன மாதிரி, நீங்கள் எங்கே போய் என்ன படிச்சுட்டு வந்தாலும் நீங்கள் வந்து நிற்கிற இடம் கோயம்புத்தூர், அன்னூராக இருக்கட்டும். எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்த இதனால நான் சொல்கிறேன், நான் படித்த இந்த ஊரில் தான் நான் இருக்கணும்னு நினச்சி முடிவு பண்ணிவிட்டு இங்கே தான் இருக்கேன். என்னோடய கிளினிக் இங்கே தான். நான் பிறந்த ஊரில் தான் நான் வேலை செய்யணுன்னு, நான் பிறந்த ஹாஸ்பிட்டல்லே தான் நான் இப்போ டாக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் எங்கே போய் என்ன படிச்சுட்டு வந்தாலும் சரி,
நீங்கள் முடிச்சுட்டு முடிஞ்ச வரை எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கிட்ஸ் திரும்பியும் நம்ம சொந்த ஊருக்கு வரணுங்கிறது என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்ட். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். கிராட்டிடியூட்னா என்னன்னு சொல்லி அவர் அழுத்தமாக சொல்லியிருக்கார். அந்த கிராட்டிடியூட்ங்கிறது பேரண்ட்ஸுக்கிட்ட இருக்கிற கிராட்டிடியூட், இந்த மண்ணுக்கு இருக்கிற கிராட்டிடியூட், படித்த நிறுவனங்களுக்கு இருக்கிற கிராட்டிடியூட். தேங்க்யூ வெரி மச் டாக்டர். குட் ஈவினிங் ஒன் அண்ட் ஆல் அண்ட் வணக்கம். நான் வந்து ஒரு ஃபார்மிங் பேக்ரவுண்ட் ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன். அண்ட் த பேக்ரவுண்ட் ஆஃப் த ஃபேமிலி நாட் மேட்டர்ஸ். எஸ், ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி மாதா, பிதா, குரு, தெய்வம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட பேரண்ட்ஸை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் பேரண்ட்ஸ் உங்கள் சில்ட்ரன்ஸ் குழந்தைங்கள நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு அவங்களும் உங்களை ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்போவுமே இன்னொருத்தங்க சொல்கிறாங்கன்னு உங்களோட குழந்தைங்கள எப்போவுமே விட்டு கொடுத்துறாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட யார் சொன்னாலும் என் குழந்தை அப்படி பண்ணியிருக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு இது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலே உங்கள் குழந்தை நல்லா மேலே வந்துடுவாங்க. அண்ட் குழந்தைங்க இதை சொன்னால் என் பேரண்ட்ஸ் திட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு தாட் எப்போவுமே வச்சுக்காதீங்க. உங்கள் பேரண்ட்ஸ் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட். அண்ட் எல்லாருமே டான்ஸு சிங்கிங்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு தெரியும். 1 minute. ஸோ இந்த ஸ்கூலில் எனக்கு நான் என்ன படிக்கணும், என்ன எடுக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே நான் தெரியாமல் பிளைண்டாக நான் இருந்தபோது நான் ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கணும்னு சொன்னதும் கலைச்செல்வி மிஸ் தான். கலைச்செல்வி மிஸ்னால தான் நான் ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தேன். அண்ட் பயாலஜியில் நான் சென்டம் எடுப்பேங்கிறதும் எனக்கு தெரியாது. நீ எடுப்ப அப்படின்னு சொல்லி என்னை படிக்க வச்சு, ஈவன் சண்டே கூட ஒரு நாள் தான் உங்களுக்கு லீவு, அந்த ஒரு நாளும் என்னை வீட்டுக்கு வர சொல்லி அவங்களே சமைச்சு கொடுத்து ஃபுல் டேவும் இருக்க வச்சு படிக்க வச்சாங்க. ஸோ பேரண்ட்ஸ் நீங்கள் டீச்சர்ஸையும் சப்போர்ட் பண்ணுங்கள், டீச்சர்ஸ் மேலேயும் நம்பிக்கை வைங்க. அண்ட் ஈவன் இந்த ஸ்கூலில் they provided 7:30 night 8 7:30 வரைக்கும் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் இருக்கும் for all the subject. அந்த டைமில் பேரண்ட்ஸு ஸ்கூல் மேலே நம்பிக்கை வச்சு பேரண்ட்ஸ் விட்டாங்க. அதே மாதிரி டீச்சர்ஸும் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு அவங்களும் 7:30 அவங்க ஃபேமிலியும் விட்டுட்டு 7:30 வரைக்கும் அவங்களும் இருந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்து அண்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொவைடட் அஸ் ஃபுல் சப்போர்ட். ஸோ அந்த டைமில் ஸ்நாக்ஸ் கொடுக்கறதாகட்டும், ஃபுட்டு வேணும்னா ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறதாகட்டும் எல்லாம் கொடுத்து ப்ராப்பர் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்கிற மாதிரி பண்ணி தே ட்ராப்ட் அஸ். ஸோ ப்ளீஸ் ட்ரஸ்ட் த மேனேஜ்மெண்ட், டீச்சர்ஸ் அண்ட் சில்ட்ரன். உங்கள் பேரண்ட்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் பேரண்ட்ஸ் உங்கள் சில்ட்ரன்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங், ப்ளீஸ் டோன்ட் கம்பேர் ஈவன் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன். குழந்தைங்க அப்பா அம்மாவை கம்பேர் பண்ணாதீங்க. அண்ட் அப்பா அம்மா குழந்தைய இன்னொரு குழந்தை படிக்கும்போது நீ படிக்க முடியாதான்னு கம்பேர் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு கம்பேரிஷன் மட்டும் வேண்டாம். உங்கள் குழந்தைக்கு என்ன வருமோ அது மோர் தென் இனஃப். ஆனால் இன்னொரு குழந்தைய சொல்லி கம்பேரிஷன் மட்டும் வேண்டாம். என் பேரண்ட்ஸ் அது ஒரு நாளுமே பண்ணது கிடையாது. அவங்க அவ்வளோ மார்க் எடுக்கும்போது உன்னால் எடுக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எப்போவுமே அவங்க கேட்டது கிடையாது. ஸோ ட்ரஸ்ட் ஈச் அதர் அண்ட் ட்ரஸ்ட் த teachers, trust the management. They will give wonders and they will do wonders for you all. Yes, thank you. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்பிக்கை, பேரண்ட்ஸுக்கு குழந்தை மேலே நம்பிக்கை, நம்ம குழந்தை தப்பு செய்யாதுங்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் தான் அந்த குழந்தை நம்ம தப்பு செய்யக்கூடாதுங்கிற ஒரு நம்பிக்கையில் இருப்பாங்க. அவங்க சொல்கிறத நம்புங்க. அதே மாதிரி குழந்தை பயப்படக்கூடாது. பேரண்ட்ஸை பார்த்து இருக்கிறத சொல்லிடுங்க. 2 நேரம் திட்டுவாங்க, அவ்வளோதானே. அந்த திட்டுறது பேரண்ட்ஸ் குறைச்சிட்டாவே குழந்தைங்க இருக்கிறது இருக்கபடியே அவங்கள்ட்ட பேசுவாங்க. அதனால் அதுதான் அந்த டாக்டர் அம்மா சொன்னது. இன்றைக்கி நம்பிக்கையோடு வைங்க. டீச்சர்ஸ் எவ்வளோ தூரம் கமிட்டடாக இருக்கான்னு அவங்க சொன்னதை கேட்டீங்க. 7:30 மணி வரை கிளாஸ் இருந்தாலும் டீச்சர்ஸ் பொறுமையாக சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. உங்கள் மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது. ஆனால் அதை விட இந்த குழந்தைகள் மேலே கருத்தெடுத்து இந்த ஆசிரியர் பிறகுடைய உங்கள் குழந்தைகளை சொல்லிக் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு நாள் 7 மணி வரை இருக்கிறதுக்கு அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போகிறதுக்கே சங்கடப்படுறீங்க சில பேரண்ட்ஸ். அதெல்லாம் பார்க்காம குழந்தைகளுக்காக உங்கள் வாழ்க்கையை செலவிடுங்க. நன்றி. Thank you, alumnus, for your presence today. You are always pride to the institution. We thank all the alumnus for remembering your alma mater. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க.
அலுமினி பேரண்ட்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். அம்மா நீங்களா வந்ததுக்கு சந்தோஷம். Receive the award from the chief guest. Next, Audience, please give a big round of applause to the students. I call YB Samrita of 7th, J Pranav of 9th, J Pranav of 9th, M Ashmita of 9th, G Tarika of 9th, E Chwaran of 10th, Audience, please give a big round of applause for the students. SG Sahana of 11th, V Yashini of 11th, VM Kodai, எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒரு ரிசர்ச்சில் படித்தேன், கை தட்டினா ஹார்ட்டுக்கு நல்லது, ஹெல்த்தியாக இருக்கலாம்னு. Next I call VM Kodai of 11th, KY Nishanti of 12th, Next, we move on to the Proficiency Award distribution. Next, we move on to the announcement of the Proficiency Award. First, I call B. Dikshan Hazil of LKG. I request the guest of honor, sir, to also join them. Please. Please give a big round of applause. Mohammed Ikshat of UKG. Next, I call R. Ritish Malik of UKG. Ritish Malik of UKG. I call S. Sastika of first standard. J. Priyadeshni of second. பெற்றோர்களே உங்கள் பலமான கைதட்டல்கள் மாணவர்களுக்கு ஊக்கமாக இருக்கும். Please. Kritvita of third standard. Next, I call Kritvita of third standard. I call Sanjana of fourth. A. Sanjana of fourth. Yes, Harshit of fifth. Next, I call R.S. Subiksha of 6th. R.S. Subiksha of 6th. Next, I call V. Tejashwini of 7th. G. Kanishka of 8th. Next, I call A.L. Chatrika of 9th. Next, P.K. Darshan of 9th. Request our guest of honor to honor the prize winners. The next category of prizes is the School Topper Award. First, I call 10th school topper S. Kanishka. She secured centum in mathematics and science to come along with her parents to receive the award.
Next, I call 12th board exam topper SS Prithvi. He secures centums in mathematics, physics and computer science. Audience, please give a big round of applause. He is accompanied with his grandfather and his mother. He is the 12th standard board topper. Last year he has secured 595 out of 600. He has scored centums in maths, physics and computer science. Next, I call 11th topper G. Darshni Sri to come along with her parents to receive the award. Let us give her a big round of applause. Now we proudly present the 10th standard subject-wise centum achievers. First, I call B. Vinith. He got centums in English, mathematics and science. Subject-wise centum achievers. Next, I call K. Charumati. Centums in English and science. Next, Jai Krishnan, centum in mathematics. Jai Krishnan, centum in mathematics. Yes, Jivika. Yes, Jivika, centum in science. O.S. Virthala, centum in science. P. Sadurvita, centum in science. R. Teja Sri, centum in science. K. Darshan, Sadurvita, centum in science. Teja Sri, centum in science. Parents, give them a big round of applause. Next, I call K. Darshan, centum in science. I call V. Sumantram, centum in science. B. Rahul, centum in social science. Next, 11th subject-wise centum achiever K. Nirmal Kumar. He got centum in mathematics. So let us give him a big round of applause. Next, 12th, M. Harini. She got centum in mathematics. 12th standard subject-wise centum achievers. Next, I call Gayatri, centum in computer science. Srinisha, centum in computer science. P. Thirumalani, centum in computer application. G. Vishalini, centum in computer application. Audience, please give them a big round of applause. VP Rishwan, on behalf of Rishwan, VP Rishwan, centum in computer application. On behalf of Rishwan, his mother will receive the award. KY Nishanti, centum in computer application. You are an inspiration to your juniors and a pride to your institution. Thank you, students. Thank you, sir.
Now, it's time to honor our teachers, guided by the vision and encouragement of our chairman and MD Madam. The driving force behind our success, our teachers' dedication and expertise have led to many centums in class 10 and 12 board examinations, paving way for admission in reputed colleges. As a mock Next I call P.R. Gita ma'am for producing 4 centums in mathematics. Next I call Moganapriya ma'am for producing 3 centums in science. Now I call Shaktikala ma'am for producing 3 centums in science. Now I call Daisy Violet Ruby ma'am for producing 1 centum in social science. Next, Kavin Kumar sir for producing 1 centum in mathematics and in 12th standard 1 centum in mathematics. Totally he has produced 2 centums in the higher secondary. audience, please encourage them with a hearty round of applause as they receive their honors. Next I call M. Geeta ma'am for producing 1 centum in 12th standard mathematics. Next I call Ramya ma'am for producing 1 centum in physics. Next I call Hari Krishnan sir for producing 7 centums in computer science. Next I call Bhaglakshmi ma'am for producing 5 centums in computer application. Next I call Abhi who has scored centum in 12 computer science. Thank you everyone. Tamil Nadu Apex Skill Development Center of Logistics conducted road safety awareness program last month. In that, our school team of drivers participated and received commendable appreciation. On behalf of all of them, I now call upon R. Devaraj Javargal to receive the certificates from our chief guest. We wholeheartedly thank our chief guest and guest of honor for honoring our teachers and students. Thank you, sir.